வணக்கங்க. வெப்பாலை இலைய தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதை சுத்தம் பண்ணி எப்படி எண்ணெயை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெப்பாலை மரத்தில் காய் இந்த மாதிரி தாங்க இருக்கும். பூ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. இப்போ வெப்பாலை இலையெல்லாம் நல்லா அலசி எடுத்து ஒரு காட்டன் துணியில் ஆற வச்சிடலாங்க. அந்த ஈரப்பதம் போன பிறகு அந்த வெப்பாலை இலையை எடுத்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து வெயிலில் வைக்கணுங்க. இந்த வெப்பாலை இலையில் பாதி காஞ்சிருக்குங்க, பாதி காயாமல் இருக்குது. காஞ்சது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலர் ஆகுதான்னு பார்க்கலாங்க. பச்சையாக இருக்கிற இலையை எடுத்து ஒரு தட்டில் கிள்ளி போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி அது கலர் ஆகுதான்னு பார்க்கலாங்க. இதில் எது நிறம் மாறுதுன்னு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. காஞ்ச இலையை போட்டதில் கலர் வரலைங்க. பச்சையான இலையை போட்டதில் தான் பாருங்கள் எப்படி ப்ளூ கலர் ஆகிருக்கு. தேங்காய் எண்ணெயும் வெப்பாலை இலையும் சேர்த்து ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கியிருக்கும். இந்த எண்ணெயை ரெகுலராக தலையில் பூசிட்டு வரும்போது அரிப்பும் பொடுகும் இருக்காதுங்க. கூகுளில் வெப்பாலை இலையின் மருத்துவ குணம்னு கேளுங்க, அது சொல்லும். எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டார்க்காக கலர் ஆகணுங்க எண்ணெய். அது வரைக்கும் நாங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். உங்களுக்கு இந்த கலர் காட்டணுங்கிறதுக்காக தாங்க சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி காட்டினேன். இப்போ இரும்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இந்த இரும்பு சட்டியிலேருந்து ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுக்கலாங்க. இந்த வெப்பாலை எண்ணெய் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.